லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். யாருக்கும் தெரியாது. அது நான் சொல்றது வந்து முறையா இருக்காது. அதனால அந்த திரைப்படத்தின் டைட்டிலுடைய அர்த்தத்தையும், ஏன் இந்த திரைப்படத்தை நம்ம எடுக்கிறோம், ஏன் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் பத்தி சொல்றதுக்கு ஏற்ற ஆள் யாருன்னா இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஐயா மகேஷ் செல்வராஜ் அவர்களை உங்கள் அன்பான வரவேற்றத்தோடு இந்த மேடையில வரவேற்கிறேன். உங்களுடைய டெபியூ ப்ராஜெக்ட் முதல் குழந்தை வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வாங்க பேசுங்க. Thank you very much. First of all, it's very honor, like என்ன சொல்றது, the guest of honors இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா it's important for us to get people into this field. அதுதான் ரொம்ப முக்கியம் இங்க. நான் வந்து எனக்கு வந்து சினிமாங்கிறது வெரி நியூ. நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட். I'm not belong to this field, but I was a jury for Golden Globe Academy Award. ஸோ அதுதான் என்னோட ஜேர்னி. ஸோ எப்பொழுதுமே நான் வந்து வெளியிருந்து தான் பார்த்துருக்கேன். படத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் நான் பார்த்தது கிடையாது. when it comes for award ceremony, I sit as a jury and I have seen those things. அதுதான் எனக்குள்ள ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் as a teacher, I act as a lot with parents, students. அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்டிங்னு தெரியும். First of all, is very important. I want to thank whoever comes here, particularly Amir sir. He's a exceptional person for preciseness and perfectionist. Thank you very much sir, because Sam start பண்ணது உங்களோட ஸோ அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அடுத்தது ரமன் சார் இஸ் அ எக்ஸலன்ட் மென்டர்னு. நான் இவங்க யாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் இவங்க சொல்றதை கேட்டு தான் நான் வந்து ராம் ஆல்வேஸ் சேஸ் தட் அவங்கள்ட்ட நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவர் கிளியராக சொல்லுவார் அப்படின்னு. And thank you very much. And also Dilli Babu sir inge illa, he is a pillar for Dave, and also Sakti sir for coming here. Thank you very much for that. And also Sasi Kumar sir, GV Prakash எல்லாம் இதுல ஷெட்யூல்ல இருக்கறனால அவங்களால வர முடியல. பட் அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் இங்க இருக்கு. ஏன்னா இந்த ஃபீல்டுல வந்து மானிட்டரி இஸ் ஒன் பார்ட். another thing is like blessing and care is most important thing, because see மானிட்டரி இருக்கிறவன் கொடுப்பான், லைக் இருக்கிற ஒருத்தம் தான் கொடுக்க முடியும். பட் கேரிங்கும் பிளெஸிங்கும் நீங்கள் நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும் போது தான் அது வேணும். ஸோ அந்த பிளெஸிங் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு தான் ஐ வாண்ட் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் தீஸ் ஜென்டில்மேன் அண்ட் ஆல்சோ மீடியா பீப்புள். எங்களை மாதிரி ஆகலாம் வந்து see being a teacher, it is very important for me to give chances to my kids. So நாங்கள் அப்படி தான் எதிர்பார்ப்போம். when we go into the school, when we run a school, இதுதான் எங்களோட வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். if there is no chance, if there is no opportunity, you can't expect the creativity. So that is what I want to make it clear. When this project came to me, இது என்கிட்ட வரும்போது கேட்டேன், படத்தை ஸ்டோரி கேட்டேன். யங்ஸ்டர்ஸ் when we were talking about youngsters, ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஹீரோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா above 30, above 35, above 40 அப்படி ஹீரோவா இருக்காங்க. நம்ம எப்போதான் சான்ஸ் கேட்க, வெரி ஃபியூ பீப்புள் டேக்கிங் ரிஸ்க் ஃபார் திஸ் யங்ஸ்டர்ஸ். ஆஸ் அ டீச்சர் ஐ கேன் டேக் ரிஸ்க் பிகாஸ் யூ ஆர் ஆல் மை கிட்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பெரிய டேலண்ட் பீப்புள்லேருந்து இவங்க வராங்க, ஸ்கில்ஃபுல் பீப்புள். ஸோ I thought that it is the right time for me to give a chance to other people. And இது வந்து என்னோட பார்ட். அடுத்த பார்ட் என்னன்னா உங்களோட பார்ட், மீடியா பீப்புள். நான் வந்து எவ்வளோ like I won't say this is as a risk, because people call this as a risk. I don't see as a risk. It's something we are producing an opportunity for people.
அது வந்து நல்லாவும் முடியும், நல்லா முடியாமல் போகலாம். பட் யாராவது ஒரு ஆள் வரணும் வெளியே, இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்குறது. தட் இஸ் த ஹோல் திங். வென் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த ப்ராடக்ட். இப்போ ப்ராடக்ட்டை பற்றி நான் பேச விரும்பல. ஏன்னா வந்து அது வந்து ஒன்ஸ் கிரியேட் ஆனோன்னு ஐ வாண்ட் யூ ஆல் டு டாக் த ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். as I said before, guest of honors and also the media people. So I hope that you will take this further. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது சாமும் ராமும் வந்து என்கிட்ட பேசும்போது they were very clear with what they want to do. So டெக்னீஷியன்ஸ்லாம் thank you very much for accepting this. And once again நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. Thank you very much for coming. And YOLOனா என்னன்னா you only live once. So அதுதான் அந்த படம். So you will see what is that after few days or few months. Thank you very much. திரைப்படம் யாராலையும் மறக்க முடியாது. தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரி படத்தை எடுக்கிறோம், ஆரம்பிக்கிறோம், ஆனால் அதை கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன தாட் ப்ராசஸ், ஒரு லெசன் எங்க தயாரிப்பாளருக்கு ஆழமா உள்ள பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நாம வந்து இந்த மேடையை அழைக்க போவது திரு சக்தி அவர்கள். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி டிஸ்ட்ரிபியூட்டர் விநாயகர் சார். ஐயா சக்தி அவர்கள் வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ஐ எம் ப்ரொடியூசிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னாரு. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது நிறைய ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அவரோட டைமென்ஷன் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் வந்து இத்தனை பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் மேலே ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு எண்ணம். இந்த படம் பூஜை பார்த்தா இவ்வளோ யங்ஸ்டர்ஸ், இந்த ஒவ்வொரு யங்ஸ்டருக்குள்ளேயும் பெரிய பெரிய கனவு இருக்கும். பெருசாக சாதிக்கணும், பெருசாக நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், அவ்வளோ எண்ணங்களையும் கேரி பண்ணிட்டு ஒவ்வொரு யங்ஸ்டரும் உள்ளே வரும்போது அது ஒரு ப்ரொடியூசர் யூகேல பிறந்து வளர்ந்து அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் அங்கேருந்து இங்கே வந்து தயாரிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அந்த ரிஸ்க்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சினிமா வழக்கமா அதோட வியாபாரத்தில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமென்ஷன் மாறிட்டு போயிட்டே இருக்கும். முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். சமீப காலமாக என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிஸ்னஸ்க்காக ஒரு படம் பண்ணுவாங்க. ஹிந்தி பிஸ்னஸோட ஃபுல் அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஒரு படம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த படம் பண்ணால், இந்த ஜானர் பண்ணால் ஓடிடி போயிடும், சேட்டலைட் இந்த ஹீரோவுக்கு வந்து ஓடிடியில் பிஸ்னஸ் இருக்குது, இந்த ஹீரோவுக்கு வந்து சேட்டலைட்டில் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பிரித்து பார்த்தெல்லாம் படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமாக இடையில கொஞ்சம் நம்ம தவறுனது, தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணுறதை விட சேட்டலைட்டுக்கும் ஓடிடிக்கும் ஹிந்தி பிஸ்னஸ்க்கும் படம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாச்சு. அப்புறம் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஓடிடியோட ப்ரைஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து 15 கோடினா அடுத்தது அந்த 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 குறிப்பிட்ட ஹீரோ அல்லது டெக்னீஷியனோட சம்பளம் அந்த 15 கோடியில் போய் நிற்கும். இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன ஆக வேண்டி இருந்துச்சுன்னா, இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு ஹீரோவுக்கு 50 கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த 50 கோடி ஓடிடி விற்கிறதுக்கு போராடிட்டு இருப்பாங்க. இதனால ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான பயனும் இல்லாத ஒரு கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. இவங்க இந்த 50 கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி போய் இந்த 50 கோடியை ஓடிடியில் விற்று இவங்க கவர் ஆகிக்குவாங்க. மறுபடி எகைன் வந்து இந்த தியேட்டர்கள்லேருந்து என்ன வருதோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஓடிடி சேட்டலைட்ல வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கு. பெரிய லெவல்ல அந்த அப்ரோச்சே வந்து மாறி போயிருக்கு. எகைன் இந்த சைக்கிள் எங்கே வந்து நிற்குதுன்னா, தியேட்டர்கள்ல ஆடியன்ஸை திருப்திப்படுத்தி அது வெற்றி படமாச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு ஓடிடியோட ஹெட் ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒரு 10 படத்தை பார்த்து அதுலேருந்து ஒரு படத்தை வந்து சூஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டு இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னலாம் நான் பார்க்கறதுக்கு தியேட்டர்ல வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நான் என்ன கொடுக்கணுமோ அதாட்டும் இன்னொரு மடங்கு காசு கொடுத்து கூட நாங்கள் வாங்கிட்டு போறோம் அப்படிங்கிற லெவல்ல அவங்களோட பிஸ்னஸ் மாறி இருக்கு. அந்த மாதிரியான காலகட்டத்தில் ரொம்ப கிளவரான மூவ் தான் தயாரிப்பாளர் பண்ணியிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்.
கம்ப்ளீட் யங்ஸ்டர்ஸ், கம்ப்ளீட் டெபு இவங்களோட ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒருவேளை அவங்க வந்து அந்த கதையில முழுமையா நம்பி அவங்க நினைச்சபடி வந்துச்சுன்னா, ரொம்ப ஆர்கனைஸ்டா பேசினார். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம். இந்த ஃபிலிம் வந்து மொத்தம் 32 டேஸ் வந்து கம்ப்ளீட் சிங்கிள் ஷெட்யூல்ல பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்ல சிங்கிள் ஷெட்யூல்ல நான் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றதா இருக்கேன். இந்த மந்த்ல ஷூட்டிங் முடியும், அதுக்கு அடுத்த இந்த மந்த்ல ரிலீஸ் பண்ணணுங்கிற லெவல்ல வந்து ஒரு விஷனோட இந்த படம் பண்றாங்க. எல்லா யங்ஸ்டர்ஸும், தம்பி தேவ், பூர்ணேஷ், இப்ப தேவ், நம்ம வீட்டு பையன் மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் பெரிய கனவோட இந்த படத்தை எடுத்து வந்து பண்றாங்க. நிச்சயமா தியேட்டருக்கு வரும். இத்தனை பேரோட கனவு, இத்தனை பேரோட ஆசை, இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளரோட பெரிய நம்பிக்கை, நல்ல எண்ணம் இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். நிறைய புதியவர்கள் வர்றதுக்கான வழிவகுக்கும். நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. கொண்டாடிட்டே இருக்கணும்ன்ற ஒரு பெரிய பாசிட்டிவ் தாட். ஓகே, நாலா பக்கமும் இந்த போட்டாலும் கவலையும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதுலயே இருக்கும். ஆனா இதுல இருந்து நீங்க வாழ்க்கையை கொண்டாடணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது. அதனால இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான வாக்கியங்கள், வசனங்கள் நம்ம அடிக்கடி மனசுல உச்சரிச்சுட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குன்றதுக்கு இந்த படமும் ஒரு பெரிய உதாரணம். அடுத்தபடியா நடிக்க அழைக்க போகுது யார என்ன கட்சி நிகழ்த்தினே வேற எந்த நிகழ்ச்சி. இது என்ன முதல் படம் இல்லை, 4வது படம் இல்லை. இது நான் பேசுறது மலையாளமே இல்லை, ரொம்ப கேவலமான மலையாளம். ஓகே, மன்னிச்சு. உங்கள் அன்பான கேட்டபடியோடு ladies and gentlemen, put your hands together and welcome தேவிகா. தேவிகா ஒரு பெரிய பைக் ரைடர் இல்ல? அதான் எந்த பைக்கா? இப்படி வரும் கிட்ட மைக்கில் ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350. ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர். அது ஹண்டர் ஆனல்லே, ஹண்டர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுடைய நடிப்புல, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த படத்தினுடைய பூஜையில பேச போறீங்க. படம் வந்து லான்ச் ஆகும்போது நீங்க பைக்ல தான் என்ட்ரி. ஓகே, பைக்ல என்ட்ரி இங்க இருந்து ஃளைங் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணணும். ஓகே, தேங்க் யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, எனக்கு என்ன பேச தெரியல. This is my 4th Tamil movie. First one வந்து Emoji in our web series and 2 is yet to release. So I'm so happy to work with this team. Sam sir and Ram sir வந்து கொச்சிக்கு வந்துருச்சு. So to narrate the story. And அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. So everyone on this crew is trusting me a lot. So அந்த trust எனக்கு கண்டிப்பா திரும்பி கொடுக்கணும். So thank you everyone. Thank you people for coming this. Thank you so much. எந்த அவ்வளவுதானே இல்ல, என்ன கருது மதியம் ஒரு சின்ன கரிமீன் அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் தட் லவ்லி அண்ட் கியூட் ஸ்பீச் தேவிகா. எல்லாருடைய ஆசீர்வாதமும் அன்பும் உங்களுக்கு என்றைக்குமே நிறைந்து நிற்கும். இது உங்களுக்கு ஒரு படமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மனசுல இல்லை. தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தின் நாயகன் திரு தேவ் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் அன்பான கைத்தட்டல்களோடு வாழ்த்துக்கள். என்னப்பா, உங்களை பற்றி பயோடேட்டாலாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் நான் சஸ்பென்ஸாக வச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட அழைப்பை இங்கே வந்ததுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை கௌரவப்படுத்துறதுக்காக வந்த அம்மு சார், சிவா சார், அப்புறம் ரமணன் சார், சக்தி சார், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இது 3வது படம் தமிழில், 2 நடித்து முடிச்சிருக்கேன், 8 ரிலீஸ். நிறைய படங்களுக்கு அங்கேருந்து வேலை செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. இந்த படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார், சாம் சார். ஏன்னா அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார். திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ 2-3 நாள் கழிச்சு திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு, நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார். கதை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் இருந்தாலும் ப்ரொடியூசர் ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார்.
ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் யூ செட். நீங்கள் எல்லாரும் என்ன ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்களோ என் மேலே அது இன்டூ 10 times 50 times 100 times கொடுப்பேன். அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த். அவர் வந்து என்னோட பிரதர் மாதிரி. இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் டு டூ திஸ் ஃபிலிம். அவர் தான் என்னை சாம்சாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பூஜா ஃபங்க்ஷன் தான். மீண்டும் உங்கள் எல்லாரையும் ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச், படத்தில் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இன்னும் நிறைய படத்தை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது சதாக்கணி அல்ல, முக்கணி. ஓகே, ஞானக்கணி. ஓகே, வெற்றிக்கணி, இதயக்கணி. எந்த ஓகே, அடுத்தது முக்கியமான ஒரு நபரை நான் பேச அழைக்க போகிறேன். அதற்கு முன்னாடி இந்த திரைப்படத்துல ஹீரோ ஹீரோயினுக்கு சமமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் இந்த திரைப்படத்திலே நடித்திருக்கிறார். அவர் அற்புதமான ஒரு கலைஞர். அவரை அனைவரும் நீங்கள் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும். இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அமீர் ஐயா அவர்கள்லாம் அவர்களை இப்போ நீங்கள் நிச்சயமா அவர்களும் பெரிய வாய்ப்பு கொடுத்து தமிழ் சினிமாவில் பெரிய அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். வேற யாரும் இல்லை, அது நான் தான். மன்னிச்சுங்கப்பா, ரமணா பத்தி விட்டேன். என்னன்னா, அதாவது தயான்னு ஒரு படத்துல அவர் கோ டைரக்டர், நான் அசோசியேட் செந்தில் அண்ணங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு பிரகாஷ் ராஜ் சார். என்னன்னா மோகன், அப்ப வந்து மோகன் ரமணா மாதிரி ஒரு, அதாவது அவர் தான் டிசைனே பண்ணுவார் அந்த படத்தை. அதாவது இந்த திட்டமிடல மிகச்சிறந்த முடியல. அவர் திட்டமிடுவாரு, ஒரு லொகேஷன் பார்த்து முடிவு பண்ணுவாரு. அப்புறம் நானும் அண்ணனும் நம்ம செந்தில் அண்ணன் போவோம், போயிட்டு பார்ப்பேன் செந்தில் அண்ணன் என்ன முடிவு வச்சிருந்தாரோ அந்த ஸ்கிரிப்ட்ல அதை அப்படியே பண்ணி தர மிகச்சிறந்த ஒரு டிசைனரா இருந்தாரு. மோகன் வந்து திருமலைன்ற மிகப்பெரிய, அதாவது விஜய் சாருக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு மாபெரும் ஹிட் கொடுத்த ரமணா என்னுடைய நண்பர். அவரை ரொம்ப நீண்ட நாள் கழிச்சு இங்க சந்திக்கிறதுல என்னுடைய மகிழ்ச்சி. அதை அவருக்கு முக்கியமா இந்த படம் காரணம், சாம் காரணம், ப்ரொடியூசர் காரணம். அவங்களுக்கு என்னுடைய நன்றி. நல்ல ஒரு டைமிங்ல போட்டேன், கேப்ல வந்துட்டீங்க. எவ்வளவு கஷ்டம் ஒரு டைமிங்கை கிரியேட் பண்ண தெரியுமா? டேரக்டர் கிரிக்கிறார் பாருங்க. எவ்வளவு ஒரு இடத்துல வந்து கரெக்டா சான்ஸ் கேட்டோம்னா நீங்க வந்து ஏறி வந்து எனக்கு அடுத்த படம் நீங்க தாங்க அப்படி சொல்ற மாதிரி பார்த்தா ஒரு 10 மார்க் போச்சு, 4 லெவல் விட்ட போறோம் சார், பேப்பர் கொடுங்க சார், டீம் ஏறி தரான்ற மாதிரி. ஐயோ போக இருந்தாலும் போகல, டேரக்டருடைய மனசுல நான் இறங்கிட்டேன். அதான் தேங்க்யூ சார். அது மாதிரி சிவா சார் ரமணா அவர்களை பற்றி சொல்லும்போது எதுவும் பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அவரை பற்றி சொல்லுவோம், நிறைய பக்கம் பக்கம் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அடுத்தபடியாக நம்ம சொன்ன மாதிரி முக்கணி, இதயக்கணி, கனியிடம் இருந்த கனி, இவங்களாம் நான் எப்போ முதல்ல பார்க்குறேன் அப்படின்னா எதுக்காக நான் சொல்றேன்னா, என்னுடைய ஆசான் வந்து சமுத்திரக்கனி தான். என்னை வந்து இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் முதல்ல எனக்கு வசந்த சொல்லிக் கொடுத்தவர் வந்து கனி சார் தான். நான் முதல்ல வந்து நடித்த படம் பொய், உதவிக்கிறேன் நான் எல்லாருமே அறிமுகமாகிறோம் அந்த திரைப்படத்துல. அப்புறம் அந்த திரைப்படம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சரியா அது வந்து போகல. பட் நான் திருப்பியும் வந்து சரி ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இப்படி என்னோட படம் வாய்ப்பு வர மாட்டேங்குன்னு இருக்கும்போது முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணவர் சாம் தான். இந்த மாதிரி டைரக்டர் உங்களை வர சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து போய் கனி சாரை மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு கல்லூரி விழாவில் 2 பேரும் சந்திச்சிருக்கோம். இதே மாதிரி எப்படி அமீர் சார்கிட்ட வாய்ப்பு கேட்டோம், அதே மாதிரி நேரில் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டேன். அவர் தரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். 6 மாசம் கழிச்சுதான் இந்த போன் வந்தது. அப்போ நான் போன உடனே அவர் சொன்ன முதல்ல என்ன தெரியுமா, கோவி வாங்க உங்களுக்கு 5 சீன் இருக்கு, 5 சீன் செம்ம கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. என்னடா அது சொல்றாரு, கலாய்க்கிறாரா இல்லையா? சரி சார் அப்படி சொல்லி நடிச்சேன். போராளி திரைப்படம் அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரிங்க 5 சினிமா கிளாப்ஸ், 5 சினிமா கிளாப்ஸ். அது இல்லாத கொசுறு கிளாப்ஸ் வர தூரத்துல எங்கேயோ அவுட்டர்ல டைலாக் கேட்கும் சாந்தே அப்படின்னு, அதுக்கெல்லாம் கிளாப்ஸ், பயங்கர கிளாப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்துல நான் வந்து எனக்கு வந்து கேபி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படம் தான் எனக்கு ஒரு முதல் படம் மாதிரி. அப்போ எனக்கு அந்த டைலாக் ஒருங்கிணைக்கிறது என் கூட வந்து நிறைய பேர் வாங்குவேன். அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருந்தது வந்து நண்பர் சாம் தான். ஸோ சாம் வந்து எப்படி கனி சார் என்கிட்ட சொல்லுவாருன்னா, இது மாதிரி உங்க நண்பர் ஏதாவது ஒண்ணு செய்யறார் அப்படின்னா நீங்க தான் முதல்ல போய் நிக்கணும். இதுக்கு வந்து நேரமோ பணமோ அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கணும். உங்க நண்பர் ஒண்ணு பண்ணாலும் நீங்க போய் உறுதுணையா உங்களுடைய பங்கு அங்க இருக்கணும் அப்படின்பாரு.
அதே மாதிரிதான் இந்த படத்துல ஒரு போன் பண்ணாரு, நேரா வந்துட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, பேமெண்ட் ஒன்றும் பேசவே இல்லை. எனக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாது, கொடுப்பாங்களானே தெரியாது. இவ்வளவு வந்துக்குங்க ஐயா, வந்துருமா பவுண்டு யூகே 100 rupees is 1 pound. என்ன உங்க ஃபேஸ் மாறுது? ப்ரொடியூசர் ஃபேஸ் மாறுது. நோ ஓகே ஓகே. சாம பத்தி சொல்லணும்னா மிக சிறந்த ஒரு பயங்கரமான ஒரு டைமிங் சென்ஸ் உள்ளவர், ரொம்ப ஒரு நகைச்சுவையாளர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கனிசாருடைய ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த மடியில் விழுந்த ஒரு இதய கனிதான். அதனால அவருடைய அந்த முதல் படைப்புக்கு நாங்களாம் பங்களிக்கணும்ன்றதுக்காக உரிமையோடு இந்த படத்துல நகைச்சுவையா ஒரு விஷயம் சொன்னாலும் உரிமையோடு இந்த படத்துல நான் இருக்கிறேன். அதனால உங்களுடைய பெரிய கைத்தட்டல்களோடு உங்கள் அன்போடு அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் வழங்கணும். ஏன்னா இந்த திரைத்துறை, இந்த கலைப்படைப்பு எல்லாமே நான் ஒரு இயக்குறா யாரா உங்க வீட்லயா ஆயிரத்தி கூட சார் யாருமா குரல் விட்டுது? அக்காவா, அம்மாவா, வைப்பா? அக்காவா? ஓகே, இன்னொரு குரல் கொடுங்க சாமிக்காக. ஆடா என்ன குரல் மியூசிக் டைரக்டர் கேட்குறீங்களா? பாட்டு சொல்ல முடியாது, பாட்டு வச்சோன்னு வச்சுக்கோ ஸ்டார்டிங்ல. ஓகே, வெல்கம் டு தி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வித் a great opening. எல்லாரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் அன்பும் கைத்தட்டல்களோடு இருக்கு. நீங்க வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். இது ரொம்ப முக்கியமான மூமெண்ட் லைஃப்பில். நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடித்து ஒரு டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப டஃப் ஜாயின் பண்ணுறது. இன்ஸ்டியூட்டு அப்படிலாம் யாரும் இங்கே கற்றுக்க மாட்டாங்க. நீ எல்லாம் ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கண்டுப்பாங்க. ஸோ அமீர் சார் இன்ஸ்டியூட்டுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நான் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ சார் எப்பயுமே சொல்கிறத மட்டும் தான் செய்வாங்க. இஸ் எ பர்ஃபெக்ஷனிஸ்ட். காம்ப்ரமைஸே லைஃப்லேயும் கிடையாது, ஃபிலிம் மேக்கிங்லேயும் கிடையாது. சொன்ன மாதிரி எனக்கு அதில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிவா சார் சொன்ன மாதிரி நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணும்போது நான் பார்த்த முதல் போர்டு என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பார்த்தேன், கீழ்ப்படியை கற்றுக்கொள், கட்டளையிடும் பணி உன்னை சேரும். இப்போ வரைக்கும் சார் சொன்ன தாரக மதத்தை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். அமீர் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எனக்காக நீ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா லைஃப்பில் ஒரு படம் நான் ஒர்க் பண்ணது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதுலேருந்து நான் கனி சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். கம்ப்ளீட்டாக கனி சார்கிட்ட எல்லா மூவிஸும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே ஒர்க் பண்ணேன். கனி சார் அண்ணன் சொல்கிறதா அப்பான்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். வாடா அப்படின்னு கூப்பிட்டா, டே சாம் அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு பக்கத்தில் நிற்பேன். அந்த அளவுக்கு ஒரு அமீர் சார் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோன்னா சார் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். ஸோ கணேஷ் சார் காலையில் எனக்கு ஓப்பன் பண்ணி அதை பூஜை நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கணி சார். சசி சாரால் வர முடியல, அவங்க கோயில்பட்டியில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தந்த மகேஷ் செல்வராஜ் சார், என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படம், பெரிய பிஸ்னஸ்லாம் தாண்டி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் என்ன தி பெஸ்ட் ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுதான் அடுத்தடுத்து லைஃப்பில் ஒரு கரியராக அமையும் எனக்கு. ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரமணா சார் மிகப்பெரிய மென்டார். எப்போ போனாலும் பாசிட்டிவாக மட்டுமே பேசுவாங்க, பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். சக்திவேலன் சார், எங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது. ஸோ நீங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்து ஓடிடியில் எப்படி இருக்குது எல்லாமே டிப்ஸ் கொடுத்தீங்க. எல்லாருக்கும் நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சு ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறதுக்கான எல்லா எஃபர்ட்டும் எடுக்கிறோம் சார் நாங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி ஸ்பீச் சார். சிவா சாருக்கு நான் ஃபோனில் தான் சொன்னேன். டேய் எப்போடா அப்படின்னு கேட்டார். சார் 10ஆம் தேதி 10 மணிக்கு சொன்னேன். நான் வந்துடுறேன்டா அப்படின்னாரு. இன்னைக்கு காலை ஃபோன் பண்ணாரு. தம்பி எத்தனை மணிடா அப்படின்னாரு. சார் கணேஷ் சார் சீக்கிரம் வரேன்னு சொல்லிக்கிறார் சார், சீக்கிரம் வாங்க சார்னு. அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ அவர் எவ்வளோ அஃபெக்ஷன் வைப்பாருன்றது இட்ஸ் என்ன சொல்கிறது சார், அதுக்கு அளவே கிடையாது. எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லி கொடுத்த பார்த்தியா. ஸோ தேவ் ஆக்சர் ஃபிலிம் ஃபேக்டரி EPR இப்போ நம்ம படத்தில் 3rd மூவியாக விடி ப்ரொடக்ஷனில் நடிக்கிறாங்க. லீடா தேவிகா,
ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. என்னுடைய நீண்ட கால நண்பர், நாங்கள் இண்டஸ்ட்ரியெலாம் வரதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் அஸ்னேட்டராக சுற்றிட்டு இருக்கும் போதுலேருந்து ஒரு நண்பர் அப்படின்னா ஜீவா. எனக்காக வந்து அவரே ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல பார்க்கும்போது காதல் கொண்டேன் குணால் மாதிரி இருப்பாரு, கட்டிங்கலாம் செம ஸ்டைலா. அப்போ ஒரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாரு, அது என்ன நான் மறக்கவே இல்லை. இல்ல அதுதான் நீங்க வந்து அடுத்து அவருடைய இயக்கத்துல நான் நடிக்கிறதுக்கு இந்த படத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்துல இணைந்து பணியாற்றணும்னு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன். மிகப்பெரிய சக்சஸ் அடையணும் சார். தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் த டீம். கதை வந்து ஒரு 25 வருஷ நண்பர் ராம், அவருடைய ஸ்கிரிப்ட், அவருடைய ஸ்க்ரீன் பிளே. ஆக்சுவலாக இந்த மைக்கு அவர் பிடிக்கிறோம், நான் பிடிச்சிருக்கேன். ஸோ மியூச்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம். டிஓபி டீம் எல்லாமே, மியூசிக் டைரக்டர், க்ரூ, காஸ்ட் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் தான் பண்ணுறோம். டைரக்டர் அப்படி இப்படிலாம் எதுவுமே இல்லை. வின் சுச்சுவேஷன் தான். மியூச்சுவலாக நீங்களாம் சேர்ந்து ஜெயிக்கலாம், நம்மளும் சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம். யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட தான் வந்து இந்த படத்தை அப்ரோச் பண்ணுறோம். இது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். தேங்க்யூ மீடியா பீப்புள், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். மேடம், இதுக்கு எல்லா லெஜண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச்.